கட்டுமான தொழிலாளர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு சென்னை, திருச்சி உட்பட 9 இடங்களில் 106 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அறைகள் கட்டப்படும் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். சென்னை அருகே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட விபத்தில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த வெளி மாநிலத்தை சேர்ந்த 60க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கட்டுமான தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக தங்குமிடம் கட்டி கொடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தங்கமணி சென்னை, மதுரை, கோவை உட்பட 9 இடங்களில் 106 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பொதுப்பணித்துறையால் பாதுகாப்பிடம் கட்டப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அறைகள் கட்டப்படும் வளாகத்தில் அம்மா உணவகம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், குழந்தைகள் மற்றும் முதியவர்களை பாதுகாக்கும் மையம் ஆகியவை ஏற்படுத்தி தரப்படும் என்றும் கூறியுள்ளார். அதற்கான இடம் வருவாய்த்துறை அல்லது உள்ளாட்சி அமைப்பிடமிருந்து பெறப்படும் என்றும் அவ்விடத்திற்கான பராமரிப்பு கட்டணம் வேலை அளிப்போரிடமிருந்து பெறப்படும் என்றும் தெரிவித்துள்ள அமைச்சர், தாங்கள் தங்கியிருக்கும் இடத்திலிருந்து பணி செய்யும் இடத்திற்கு சென்று வருவதற்கான வசதியை வேலையளிக்கும் நிறுவனமே ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கும் வெளி மாநில மற்றும் வெளியிடங்களிலிருந்து இங்கு பணியாற்றுவோரின் நலனை கருதி நிரந்தரமாக அவர்கள் தங்குவதற்கு அறைகள் வசதி செய்து கொடுப்பதற்காக ஒரு திட்டத்தை அறிவித்து சென்னையின் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் அரசு தரப்பில் அதற்கான இடங்களை தேர்வு செய்தார்கள். முதல் கட்டிடம் நமது ஓல்டு மகாபலிபுரம் சாலையில் தையூர் அருகில் வெகு விரைவிலேயே வர வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம்.